அபியும் ராகவும் வந்து விருப்பம் இல்லாமல் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ராகவ் வந்து அபிகிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி 6 மாதம் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். அதுக்கப்புறம் என் அக்காவுக்கு குழந்தை பிறந்தா நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அது கேட்டு அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்புறம் ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பலமான காரணம் இருக்குது. உன்னை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்றாரு. என்ன விஷயம் தெரிஞ்சிச்சு சொல்லுங்கன்றாங்க. அது சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனால அபி வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. இவர் வந்து என்னை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. எதனால என்னை பற்றி இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாருன்னு தெரியலையே. முதல்ல நல்லா தானே பழகிருந்தாரு. இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து அபிக்கு தேவையான பலகாரம் எல்லாமே செஞ்சு வந்து அவங்க வீட்டில் வந்து கொடுத்து வந்து அபியை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இதனால் வந்து எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வந்து சுந்தரி என்ன சொல்லுவாங்களோ சொல்லிட்டு பயப்படுறாங்க. அப்போ சுந்தரி கிட்ட அஞ்சலியும் வந்து பாட்டியும் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டு மருமகளை நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க. ஆனால் என் வீட்டு மருமகளை வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் சொல்படி தான் இருக்கணும். அதனால் அவங்க அம்மா வீட்டில் வந்து அவளை கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் அனுமதி தருவோம். இது நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சுந்தரி கிட்ட சொல்கிறாங்க. சுந்தரி சமையல் டென்ஷன் ஆகிறாங்க. அப்போது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, ஆனால் நான் கேட்கக்கூடாதா அப்படின்றாங்க. இதில் கேட்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எனக்கு வந்து நான் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் அபிக்கும் வந்து ராகுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அதனால் வந்து நாங்கள் சொல்கிறது வந்து இங்கே நடக்க தான் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க. அதனால் சுந்தரி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இது வந்து அபி வந்து ரூமுக்கு படுக்கலான்னு வராங்க. அப்போ கரெக்டாக வந்து பாயும் தலகாணியும் வந்து கீழே இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து அபி வந்து சரி படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கீழே போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து என்ன ஆகுதுன்னா, இவர் என்ன பண்ணுறாரு, ராகவ் வந்து ஏசியை வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருக்காரு. அதனால் அபிக்கு ரொம்ப குளிருது. கீழே படுக்கவே முடியல. என்ன இது இவ்வளோ குளிருது, மேலேயும் பெட்டில் படுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், கீழே தான் படுக்க சொல்லிட்டீங்க. அப்போ நான் கீழே படுத்தா ரொம்ப குளிருது, இவ்வளோ ஏசி வச்சுருக்கீங்க, ஏசியை முதல்ல வந்து இவ்வளோ கம்மி பண்ணி வச்சுருக்கீங்க, அதிகப்படுத்துங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அந்த ஃபைலை வந்து கம்ப்யூட்டரையும் ஃபைலையும் பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு சமையல் டென்ஷன். இப்போ வந்து நீங்கள் வைக்க போகிறீங்களா எப்போ இல்லையா, என்னால் முடியல, ரொம்ப குளிருது, என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. தாங்கிக்க முடியலன்னா நான் என்ன பண்ண முடியும், நான்லாம் இப்படி வச்சா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இது என் ரூமு என் இஷ்டப்படி தான் நான் இருப்பேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சமையல் டென்ஷன் ஆகிறாங்க. இது இப்படியாவது வந்து கட்டுப்படுத்தணுமே, இவர் ஒரு வழி பண்ணாத வேலைக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, அப்படியே பொறுமையாக போய் தெரியாமல் வந்து ராகுவுக்கு தெரியாமல் அந்த ஏசி ரிமோட்டை எடுத்துடுறாங்க. வந்து மறைச்சி வச்சுட்டு வந்து ரொம்ப வந்து அதிகப்படுத்தி நல்லா ஹாட்டாக வச்சு விட்டுறாங்க. இதனால் ராகவ் சமையல் டென்ஷன், யார் ஏசியை மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏசி ரிமோட்டை தேடுறாரு. பார்த்தா கிடைக்கல. உடனே வந்து நான் அப்படியே பார்க்குறாரு. ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே வந்து பில்டப் பண்ணி மறைச்சி வச்சுக்கிறாங்க பின்னாடி பக்கமாக நம்ம அபி. அதை பார்த்துட்டு வந்து ராகவ் வந்து ஏசி ரிமோட்டை நீ தானே எடுத்த, கொடுக்க போறியா இப்போ இல்லையா அப்படின்றாரு. அதெல்லாம் நான் எடுக்கலையே அப்படின்றாங்க. இதே வேலை தான், அவனுக்கு போய் சொல்கிறதா வேலை. நான் எப்போ போய் சொன்னேன், நான் உண்மையை தான் சொன்னேன், நான் எடுக்கலை அப்படின்றாங்க. பொய் சொல்லாது, பின்னாடி நீ மறைச்சதை நான் பார்த்துட்டேன். இப்போ என்ன, நான் கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவீங்க அப்படின்றாங்க. என்ன பண்ணுவேன், நான் கொடுக்க போறிய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கையில் வாங்க பார்க்குறாரு. ஆனால் வந்து பின்னாடி பக்கம் மறைச்சி வச்சுக்கிட்டே இருக்காங்க. கொடுத்துடாபின்றாரு. தரமாட்டேன் டென்ஷன் பார்ட்டி அப்படின்றாங்க. உடனே 2 பேருமே வந்து கொடுக்க போறிய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்க பார்க்குறாரு. பின்னாடி பக்கம் மறைச்சி வைக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் அப்படியே வந்து ஒட்டிக்கிறாங்க. அப்புறம் மோதிக்கிறாங்க. அடுத்து வந்து அபி விழ போகிறாங்க. ராகவ் வந்து அப்படியே வந்து ரிமோட்டோடு சேர்த்து அபியை வந்து அப்படியே தாங்கிக்கிறாரு. கொஞ்ச நேரம் 2 பேரும் தன்னை மறந்து அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, ரிமோட்டை வந்து கையிலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே அபியை கீழே விட்டுறாரு. அபி கீழே போய் விழுந்துடுறாங்க. அடப்பாவி இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, முதுவெல்லாம் வலிக்குதே அப்படின்னு, நீ தானே வந்து அமக்கலம் பண்ண, அனுபவி அப்படின்றாரு. அடுத்து வந்து ஐயோ எழுந்துக்கவே முடியலையே, இப்படி கையாவது கொடுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, நீ தானே வந்து ஏசி ரிமோட்டை வந்து எடுத்து வச்ச, அப்போது நீ தான் அனுபவிக்கணும் அப்படின்னா, ஐயோ இப்படி வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க. இங்கே வந்து அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, கதவை தட்டுறாங்க. உடனே வந்து அந்த பாய்த்தரக்காணி எல்லாத்தையும் எடுத்து பெட்டுக்கு கீழே போடு அப்படின்றாரு. பெட்டுக்கு கீழே போட்டுறாங்க அபி. அடுத்து வந்து என்னக்கா திடீர்னு வந்திருக்கா, இந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரிடா, நாளைக்கு அபி வீட்டிலேருந்து வராங்க, அதை சொல்ல தான் அப்படின்னா அப்படி சந்தோஷப்படுறாங்க. இது முடியுது.